சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் வந்து ஜெகன் வாடா சாப்பிடலான்ட்டேன். அவங்க வந்து டைரெக்டாக கேட்டாங்க, என்ன இது ஒரு ஒரு புருஷனை போய் இப்படிலாம் கூப்பிடலாமான்னு கேட்டாங்க. சரி மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கூப்பிட மாட்டேன். டக்குன்னு எப்படி வாங்க போங்கன்னு கூப்பிடு. அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கணும். இல்லை பக்கத்தில் பேசினேன் இப்படி தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் பழகிடுச்சு வாங்க போங்க அப்படின்னு. நம்மளும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது. அதுக்கப்புறம் வாங்க போங்கன்னு சொன்னாங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா பண்ணுவாங்கல்ல, போய் பேக்ரவுண்ட் ஒர்க் பயங்கரமா தேடி கண்டுபிடிச்சு அவங்க பூர்வீகத்தையே எடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களே எடுத்துட்டாங்க. எல்லாமே விசாரிச்சிட்டாங்க. A to Z சொல்லிட்டு அவங்க அப்புறமா வந்து தான் என்கிட்ட இந்த டீட்டெயிலாம் சொல்றாங்க. ஒரே பையன் ஒரே அம்மா, நீ வந்து அங்கே போனீங்கன்னா அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க, நீ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிலாம் வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்பவே புரிஞ்சிச்சு, ஓகே சொல்லிட்டாங்க இவங்க அப்படின்ட்டு. அப்புறம் December 31 இவர் வந்து கேட்டாங்க, எனக்கு வந்து உங்கள் வீட்டில் சொல்கிறதுலாம் இல்லை, நான் என்னவோ உன்னை கட்டாயப்படுத்தி பண்ணுற மாதிரி இருக்கும், உனக்கு பிடிச்சிருக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு. பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க மேம். சொல்லிட்டேன், அதான் சொல்கிறேனே, பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகே அவ்வளோதான். ஐ லவ் யூ ரோஸ் கொடுத்ததெல்லாம் கிடையாது, அவ்வளோதான். இதுதான் லவ். நீங்கள் வீட்டில் போய் சொன்னதுமே அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணல. எங்கள் எல்லா வீட்லேயும் ப்ராப்ளம் வரலாமா? ப்ராப்ளம் தான் வாழ்க்கை. அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் மேம். நான் வெயிட் பண்ணோம் சொன்னா கேட்டாங்க, இதெல்லாம் வெயிட் பண்ண மாட்டீங்க. என்ன ரீசன், எதனால அக்செப்ட் பண்ணிக்கல? கேஸ்ட் வைஸ் ப்ராப்ளம். அதை நான் பேலன்ஸ் பண்ணணும். நான் என் சைடில் தான் பிரச்சனை. அதை நான் பேலன்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலி என் அம்மா ஓகே, ஏன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. நான் அம்மா எனக்கு வேறு யாரும் இல்லைல்ல, ஏன்னா என்ன தான் படிக்க வச்சுருக்காங்க, நான் ஒர்க் பண்ணுறேன். அவங்க இன்னமும் டிஃபன் கடை போட்டுறாங்க. 40-45 வருஷமாக நான் பிறந்ததுலேருந்து அவங்க டிஃபன் கடை தான் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வரையும். அப்படி இருக்கும்போது நான் அவங்கள மிஸ் பண்ணிட முடியாதுல்ல, மீதியும் பண்ண முடியாது, அவங்கள என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அம்மா ஓகே சொல்லும் போது எங்களை சுற்றி சொந்தக்காரர் இருக்காங்களே, அந்த சொந்தக்காரர் மூலமாக வர நிறைய ப்ராப்ளம் வந்து ஒன்றா வருது. ஆனாலும் ரொம்ப சுற்றி ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டே இருக்கும். என்னெல்லாம் நடந்துச்சு அந்த டைமில்? என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? வேண்டாம் நீ இப்படி போவேணா, எனக்கு ரிலேஷன்லேயே நிறையா எங்கள் அத்தால வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு நிறைய சப்போர்ட்லாம் இருந்தது. ஆனால் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல மேம், நம்ம வாழ்க்கை எனக்கு ஒரு கட்டத்தில் எனக்குமே தோண ஆரம்பிச்சு, சரி வேண்டாம் விட்டுடலாம், இவ்வளோ பிரச்சனை வருது. அவங்க வந்து டெய்லி சொல்லுவாங்க, இப்படி சொல்றாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறேன். உங்களை வந்து வேண்டான்னு சொல்லியிருக்காங்களா? லைக் டேரக்டா என்ன வேண்டான்னு சொல்ல மாட்டேன், வீட்டில் சொல்றாங்க என்ன வேண்டான்னு சொல்லுவாங்க. நான் அவங்க சொல்லுவார் என்கிட்ட வந்து, வீட்டில் வேண்டானே சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னும் போது நானே சொல்லிட்டேன், விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் வந்து பிளாக்மெயில் பண்ணுறது சாப்பிட்றதெல்லாம் விட மாட்டேன், விட்டுடலாம் இப்படியே சைலண்டாக போயிடலாம் அப்படின்னா, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். 4 வருஷம் வெயிட் பண்ணோம். 4 வருஷம் வெயிட் பண்ணீங்களா? 4 வருஷம் வெயிட் பண்ணோம். அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க வீட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க? 5 வருஷமா இப்போ நம்ம ஒரு அக்காக்கு மேரேஜ் ஆகல மேம். அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டு நான் வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணேன். அது வரையும் கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணீங்களா? ஆமா மேம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு வீடு மேம், நான் ஓட்டி வீட்டில் இருந்தேன், சேம் சொந்த வீடு தான் நம்மளுது. அப்போ வந்து இவங்களை மீட் பண்ணிவிட்டு என் அக்காவுக்கு ஒரு மேரேஜ் ஆகலை. நான் வேலைக்கு போய் நிறைய என் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஷைன் ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் இவங்ககிட்ட சொல்லிவிடுவோம் அப்படின்னாவே, எதுவாக இருந்தாலுமே எங்கள் அக்காவுக்கு மேரேஜ், நான் வீடு ஒன்று கொஞ்சம் கட்டணும். அப்போ வந்து ஃபோன்லாம் கிடையாது என்கிட்ட, அவர்கிட்ட இருந்து ஃபோன் கிடையாது, ஃபோனில் பேச மாட்டோம். இவங்க வேலைக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்கு அப்படி க்ராஸ் பண்ணி போவாங்க. அப்படி போகும்போது அதை பார்க்குறதோட சரி.